நம்ம சாப்பாடு போடுற பகுதியில் ஒரு 7 நாய்க்குட்டி கொண்டு வந்து எங்கேருந்தோ கொண்டு வந்து போட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி போடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இப்போ அந்த குட்டி வந்து நல்லா வளர்ந்துருச்சு. அதாவது அதில் வந்து 5 குட்டி தத்து போயிடுச்சு. ஒரு ஆண் குட்டியும் ஒரு பெண் குட்டியும் மட்டும் தத்து போகல. அது அதே இடத்துலயே வளர்ந்தாங்க, அந்த குப்பைமேட்லேயே வளர்ந்தாங்க. அதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து அங்கே நிறைய ஆதரவு இருக்கும். இப்போ அது வளர்ந்த பிறகு அங்கே வந்து இப்போது அவள் வந்து மேட்டிங் ஆகிட்டா. அதுக்கு ஆகிட்டா. இப்போ அவளுக்கு கருத்தடை வந்து கட்டாயம் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. இப்போ கருத்தடை பண்ணித்தான் ஆகணும். முன்னாடி வந்து நான் வந்து அரசாங்க இதில் தான் நான் கருத்தடை பண்ணுவேன். இப்போ தொடர்ந்து சமீப காலங்களில் நமக்கு ஒரு 3 நாய் வந்து தவறிடுச்சு. அது எப்படின்னா வளர்ந்தானெல்லாம் இறக்கக்கூடிய ஒரு நாயே கிடையாது. அவனோட உயரம் இன்னும் நான் அந்த ஏரியாவிலே அவ்வளோ உயரமான ஒரு நாயை பார்க்கல, ஆரோக்கியமான நாயும் பார்க்கல. அவன் கருத்தடை மையத்துக்கு போய் அங்கே இறந்து போயிட்டான். அது தொடர்ந்து கருப்பன் வந்து அங்கே காணாமல் போயிட்டான்னு சொல்கிறாங்க, அது தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம்மா ஒரே ஒரு மயிர் இலையில் ஒரு உயிர் பிழைச்சா. 24 மணி நேரம் அவளை கண்காணித்ததுனால அவள் உயிர் பிழைச்சா. இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.